சப்பப்பா, மரம் நிழல்ல உட்காந்து காத்து வாங்கக்கூடிய சுகமே தனிதான். என்னதான் ஃபேன் ஏசின்னு வீட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த சுகத்துக்கு ஈடாகுமா? அப்படியே காலை நீட்டி போட்டு இந்த பெஞ்சிலே கொஞ்ச நேரம் படுத்து உறங்கினாலும் நல்லா தான் இருக்கும். ஏமோ நீ இங்க தான் இருக்கிறியா? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஒரு இடத்துலயும் காணல. நீ என்னடா இங்க வந்து இந்த பெஞ்சில உட்காந்துருக்கா? ஆமா முளை, இன்னைக்கு கரண்ட் கட்டு. கரண்ட் இல்லாம வீட்டில் எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? அதான் அப்படியே கொஞ்ச நேரம் மரத்தடியில் வந்து இருந்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா சொல்றியே, இன்னைக்கு கரண்ட் கட்டா? ஐயையோ, அப்படின்னா இன்னைக்கு நேரமே போவாத. நேரம் போகாதுன்னு நான் சொன்னா பொருத்தமா இருக்கும். அது நீ சொல்லுங்க பாத்தியா? உனக்கு தான் நேரம் போக்கேக்குன்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள இருக்கல்ல. ஆமா, உங்க அண்ணி எங்கடி? அண்ணியும் வீட்டுல இல்லம்மா. எங்கம்மா போயிருப்பாவ? அவ வீட்டுல இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதான் உன்ட்ட கேட்டேன். நீ திருப்பி என்கிட்டே கேளு. மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் காத்து வாங்க போறேன். நாத்து எத்தே, 2 பேரும் வீட்டுல இருக்காம இங்க என்ன சரியா? உன்னதான் மறுமலை தேடிட்டு இருக்கோம், காணல. நீ எங்க போய் சுத்திட்டு வரா? என்னம்மா நீ? அண்ணி தான் பாட்டு படிச்சாவில்ல, மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் காத்து வாங்க போறேன். நீ அதான் மெரினால போய் காத்து வாங்கிட்டு வராவ இல்ல நீ? நாத்து கொஞ்ச நேரம். என்ன? சரிங்க நீ, சரிங்க நீ, கோவப்படாங்க. நான் பேசல, நீங்க பேசுங்க. எத்தே, ஆமா, என்ன கேள்வி கேட்கறது இருக்கட்டும். நீங்க எதுக்கு வீட்டுல இருக்காம இங்க வெளியில வந்துருக்கிறியா? அதுவும் மறுமலை, இன்னைக்கு கரண்ட் கட்டலாம். வீட்டுல அந்த சூட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அதான் கொஞ்ச நேரம் இந்த மரத்தடி நிழல்ல இருந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கரண்ட் இல்லாம உங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. பிறகு என்னால மட்டும் எப்படி இருக்க முடியாதே? அதான் அப்படி காத்தாட பக்கத்துல லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்ன நீ சொல்றிய? லைப்ரரிக்கு போனீங்களா? பரவாயில்லையா, நீ புதுசா படிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? ஆமா நாத்து, அதான் வீட்டுல கரண்ட் வேற இல்ல, டிவியும் பார்க்க முடியாது. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்ன செய்யறதுக்கு நேரம் போல. அப்படியே லைப்ரரி வரைக்கும் போயிட்டு ஏதாவது பேய் கதையா படிச்சுட்டு வரலான்னு போனேன். என்ன நீ சொல்றிய? பேய் கதை படிக்கிறதுக்கு போனீங்களா? நாத்து, இவ்வளவு நேரம் அதை தானே உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேய் கதை படிக்க போனேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு எதுக்கு நீ லைப்ரரிக்கு போனீங்க? வீட்டுல கண்ணாடியில உங்க மூஞ்ச பார்த்திருந்தாலே போதுமா? நல்ல திகில் படம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும்ல.